நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது எனக்கு பாட புக்கே எனக்கு புரியாது. உருப்படியாக பரிச்சு இன்னும் ஒன்று நான் சந்திச்சதும் கிடையாது, எழுதுனதும் கிடையாது. இதுதான் என்னுடைய தகுதி. சொல்லுங்க, இதுதான் என்னுடைய தகுதி. நான் இந்த ஆலயத்தை கட்டி மேலே கூரை தான் போட்டிருந்தோன்னு. அப்போ இங்கே டெய்லி ஜெபம் நடக்கும். 10 to 12 மணி வரை இங்கே ஜெபம் நடக்கும். அப்பா ஜெபம் நடத்துவாங்க. நான் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். ஒரு அதிகாரத்தில் ஆளுக்கு ஒரு வசனமாக வாசிக்கணும். அப்போ ஏசியா 49ஆம் அதிகாரத்தை மறக்கவே முடியாது. அந்த அதிகாரம் அன்னைக்கு வாசிக்கக்கூடிய அதிகாரம். அப்போ ஒரு வசனத்தை வாசிட்டாங்க. தங்கச்சி விஜய் தங்கச்சின்னு வாசிச்சு அம்மா எல்லாரும் வாசிக்கணும். 3வது வசனம் நமக்கு மாட்டிக்கிடுச்சு. அதனால வாசிக்க முடியல. என்ன அந்த வசனத்தை எடுக்கல பார்ப்போம். அவர் என்னை நோக்கி, அது இன்றைக்கும் நான் எனக்கு அதை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு இன்றைக்கும் ஒரு உணர்வு, ஒரு அழுகை, ஒரு கண்ணீர். அந்த வசனத்தை நினைக்கும் போதெல்லாம் அந்த வசனத்துக்கு சில நேரங்களில் தனிமையில் இருந்தேன்னா முழங்கால் போட்டு தான் அந்த வசனத்தை வாசிப்பேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் என்ன செய்வேன், மகிமைப்படுவேன். அப்போ இதை வாசிக்கணும். எல்லாரும் வாசிச்சுட்டாங்க, ஸ்டெப்பாக வாசித்து வரோம். எனக்கு இந்த வசனத்தை வாசிக்க முடியல. ஏன்னா எனக்கு வாய் கொண்டவாய். வாசிக்கிற அளவுக்கு நமக்கு எழுத்து சரளமாக என்ன செய்யல, வரல. இதுதான் நம்மளுடைய படிப்பினுடைய உச்சத்தினுடைய மேன்மை. வாசிங்க. ராணிக்கா சொல்றாங்க, தம்பி வாசிங்க. செலிவுக்கா சொல்றாங்க, பிரதர் வாசிங்க. தங்கச்சி விஜயன் சொல்றது, அண்ணே வாசிங்க. அம்மா சொல்றாங்க, ஐயா வாசிங்க. இவ்வளவு நேரத்துக்கு அப்பாவுக்கு பொறுமையா இருக்கும். வாசிக்க தெரியல. உண்மையிலே பயத்தோடு கண்ணீரோடு, ஆண்டவரே என்னை வெக்கப்படுத்தாதீங்க ஆண்டவரேன்னு சொல்லி மனதில் நினைக்க கண்ணெல்லாம் சிவந்து கண்ணீராக ஓடும் போது இந்த வசனத்தை தான் முத திக்காம நான் வாசிச்சேன். சிலர் மிரட்டினா தான் நமக்கு பக்தியே வரும். சிலர் மிரட்டினா தான் நமக்கு அற்புதமே நடக்கும். அன்னைக்கு அப்போ மிரட்டல இந்த எழுத்து இதுக்கு மேலே தாக்கட்டினா இவன் தற்கொலை பண்ணிடுவான்னு சொல்லி ஆண்டவர் வாயை திறந்தார். இன்று வர வாசிக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.